ஒரே ஐடியாவ டிஃபரெண்ட் எக்ஸாம்பிளா வச்சு நீங்க வந்து உங்களோட கன்டென்ட்ஸ்ல வந்து சொல்ல ட்ரை பண்ணுங்க. ஏன்னா வந்து பிரெயினுக்கு வந்து நம்ம வந்து ஒரே ஐடியாவ திருப்பி திருப்பி கேட்கறதுக்கு ரொம்ப புடிக்கும். அத வந்து நீங்க டிஃபரெண்ட் எக்ஸாம்பிள் வச்சு சொல்லும்போது அது வந்து போரிங்காவே இருக்காது. அதாவது என்ன விஷயம்னா, நீங்க வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான குளோத்ஸ் வந்து போடுறத விட, உங்களுக்கு வந்து பழைய குளோத்ஸ் போடுறதுக்கு சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும். பட் காம்பினேஷன்ஸ் மட்டும் நீங்க டிஃபர் பண்ணி போடுவீங்க இல்லையா? ஸோ அந்த மாரி தான். ஸோ இந்த டிப்ப வந்து கண்டிப்பா உங்களோட Instagram பேஜ் குரோத்துக்கு நீங்க வந்து யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு டெஃபினட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வணக்கம் நண்பர்களே! வெல்கம் பேக் டூ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தமிழ். இன்னைக்கு Instagram பேஜ் குரோத் சேலஞ்ச் டே 13. ஸோ இன்னைக்கு தேவையான கன்டென்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டு, அத வந்து நம்ம வந்து Instagramல போயிட்டு டிராஃப்ட்ல வந்து சேவ் பண்ணிருவோம். ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நேரா கன்டென்ட்குள்ள போய்க்கலாம். போயிட்டு ஃபர்ஸ்ட் வாட் இஸ் த பெஸ்ட் ஹேஷ்டேக் ஸ்ட்ராட்டஜி ஃபார் பிகினர்ஸ். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நேராக இதை ரெட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நேராக கேன்வாக்குள்ளே போயிடலாம். ஸோ இதை வந்து இந்த பிங்க்கை இங்கே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டில் போயிட்டு ஆட் அ ஹெட்டிங் கொடுத்துட்டு இதை இங்கே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இந்த ஹெட்டிங்கை வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். ஒயிட் கலர்னு சேஞ்ச் பண்ணிவிட்டு தென் எஃபெக்ட்ஸில் போயிட்டு அவுட்லைனில் போயிட்டு இதை வந்து நம்ம பிளாக்குன்னு சேஞ்ச் பண்ணிடுவோம். சேஞ்ச் பண்ணிட்டு திக்னஸ் வந்து ஜாஸ்தி படுத்திடலாம். ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் இப்படி வச்சுட்டு இதை வந்து ஓகே கொஞ்சம் பெருசு பண்ணிடலாம். பெருசு பண்ணிவிட்டு இதை நம்ம சென்டரில் கொண்டு வரணும். இன்னும் கொஞ்சம் சென்டரில். ஓகே கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் மேலே கொண்டு வரலாமா? ஓகே கரெக்டாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து டூப்ளிகேட் பண்ணலாம். 1 2 3 4 5 1. ஓகே ஸோ இதை நீங்கள் வந்து இப்போ வந்து எலிமெண்ட்ஸில் போயிட்டு ஹேஷ்டேக்ஸ் அப்படின்னு அடிக்கலாம். அடித்தா இங்கே வருதா? ஓகே வருது. இதை வந்து நம்ம இங்கே வைக்கலாம். கொஞ்சம் சின்னது படுத்திக்கலாமா? ஐ ஹோப் இது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சின்னது படுத்திட்டு ஸ்ட்ரோக் ஸ்டைலில் போயிட்டு பார்டர் கொடுத்துடலாம். 15 17 கொடுக்கலாம். ஓகே ஸோ இதோட பார்டர் வந்து ஒயிட் கலரில் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எமோஜி கொடுக்கலாம். எமோஜியில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரில் எதாவது இருக்கா? சூப்பர்மேன் வராரு, அது வேண்டாம். ஸ்டார் என்ன கூல், இது நல்லா இருக்கு இல்லையா? இதை கொடுப்போம். ஆக்சுவலாக கூல் போட்டதே இந்த எமோஜி வர வைக்கிறது தான் போட்டேன். ஓகே ஸோ இதை இங்கே கொடுத்துட்டு அடுத்து ஃபயர் கொடுக்கலாமா? ஃபயர், இந்த ஃபயர் கொடுப்போம். ஓகே ஸோ இதை கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு இதை இங்கே கொடுப்போம். ஓ இது ரொம்ப சின்னதாக தெரியுது. இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணுவோமா? ஓகே கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து இன்னொரு தாட்டி டூப்ளிகேட் பண்ணி இதை இங்கே கொடுக்கலாமா? ஐ ஹோப் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நேராக நம்ம ChatGPT கிட்ட போகிறோம். போயிட்டு ஸோ இது நான் முன்னாடியே ஒரு கோட்ஸுக்காக நான் இதை ரெடி பண்ணேன். ஓகே ஸோ இதை இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த டாப்பிக்கை திருப்பி காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து இதை பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு ரைட் இட் இன் தி 5 points short and use simple words to understand easily அப்படின்னு கொடுத்துடலாம். கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்றேன். ஸோ நீட்டாக வந்து 5 பாயிண்ட்ஸ் எழுதி கொடுத்துருச்சு. இப்போ இதை காப்பி பண்ணிக்கலாம். யூஸ் 5 to 10 ஹேஷ்டேக்ஸ். இதை காப்பி பண்ணிவிட்டு ஆக்சுவலாக இப்போ Instagram 5 to 10 ஹேஷ்டேக்ஸ் யூஸே பண்ண விடுறதில்ல. ஆனால் இது கொடுக்குது. 5 ஹேஷ்டேக்ஸ் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். சரி ஓகே. மிக்ஸ் பிக் அண்ட் ஸ்மால் ஹேஷ்டேக்ஸ் அதை கொடுக்கணும். ஸோ இங்கே போயிட்டு
5 to 10 வேண்டாம். 5 மட்டும் குடுப்போம். ஏன்னா வரதில்ல. நம்ப தப்பான இன்ஃபர்மேஷன் குடுக்கக்கூடாது. சரியா? உங்க எல்லாருக்கும் வருதான்னு தெரியல. எனக்கு தான் வரதில்லையா? இல்ல யாருக்குமே வரதில்லையான்னு தெரியல. ஸோ கீப் தெம் ரிலேட்டட் தேர்ட் ஒன். அத காப்பி பண்ணிட்டு, இங்க போய் பேஸ்ட் பண்ணிடலாம். தென் ஃபோர்த் ஒன் வந்து செக் வாட் அதர்ஸ் யூஸ். ஓகே. இத காப்பி பண்ணிட்டு, இத இங்க பேஸ்ட் பண்ணிடலாம். தென் ஃபிஃப்த் ஒன் சேஞ்ச் ஹேஷ்டேக்ஸ் ஆஃபன். நான் முன்னாடிலாம் வந்து ஒரே மாரியான ஹேஷ்டேக்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் சில விஷயங்கள் படிச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுச்சு, குரோத் வந்து ஒரே மாரியான ஹேஷ்டேக்ஸ் யூஸ் பண்ணா ஸ்டாப் ஆயிரும்னு. அன்னையிலேருந்து நான் ஒரே மாரியான ஹேஷ்டேக்ஸ் யூஸ் பண்றதே இல்ல. ஒவ்வொரு கன்டென்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான ஹேஷ்டேக்ஸ் டெஃபினட்டா யூஸ் பண்ணிருவேன். ஸோ இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, நீங்களும் இந்த தப்ப செஞ்சீங்கன்னா, டெஃபினட்டா சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்றதுக்காக தான் சொல்றேன். ஓகே. மித்த எந்த ரீசனும் கிடையாது. ஸோ இங்க வந்து தேங்க் யூன்னு போட்டுடுறேன். தேங்க் யூன்னு போட்டு இதை கொஞ்சம் கீழே வச்சுட்டோம்னா சரி. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஹேஷ்டேக்ஸுக்கு ஒரு கிராஃபிக் எடுக்கிறோம். ஓகே. ஸோ இதை கொடுக்கலாமா? இதை கொடுத்துட்டு இதை ஒயிட் கலரில் மாற்றிடலாமா? ஐ ஹோப் நல்லாயிருக்கும். இப்படி பண்ணலாம். ஓகே. ஸோ செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு. ஸோ சும்மா மிக்ஸ்டுன்னு மட்டும் கொடுப்போம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. மிக்ஸ்டுன்னு கொடுத்தா இது வித்தியாசமால வருது. சரி, அப்போ நம்ம வந்து மிக்ஸ்ன்னு கொடுப்போமா? என்னது இது? சரி, மிக்ஸ் ஹேஷ்டேக்ஸ்ன்னு கொடுப்போம். இது நல்லா இருக்கே. இதை இங்கே கொடுக்கலாமே. இது சிம்பிளாக இருக்குது. இது நல்லா இருக்கு. இதை இங்கே கொடுத்துட்டு பிக் அண்ட் ஸ்மால்னு கொடுப்போம். அப்படின்னா நமக்கு கொஞ்சம் லேட்டாக வரும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகே. ஸோ இதை கொடுக்கலாம். சும்மா சம்மந்தப்பட்டது தான். பிக் அண்ட் ஸ்மால் ஹேஷ்டேக்ஸ்ன்றதுக்காக இதை கொடுக்குறேன். ஸோ கீப் தெம் ரிலேட்டட். இப்போ ரிலேட்டட் அதுக்கு உண்டான ஒரு கிராஃபிக் அதை நம்ம கொடுக்கணும். இதில் நம்ம எது கொடுக்கலாம்? ஓகே, இதை கொடுக்கலாமா? ஐ ஹோப் நல்லா இருக்கு. ஓகே. செக் வாட் அதர்ஸ் யூஸ். செக் அதுக்கு ஏதாவது ஒரு கிராஃபிக் கொடுக்கலாம். நம்ம பண்ணுற ஐடியாஸ்லாம் எப்படி இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. எதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணு, இல்லை ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் வந்து மோட்டிவேஷ்னலாக இருக்கும். சரி, சேஞ்ச். ஓகே. ஸோ சேஞ்சுன்றதை இங்கே கொடுத்தோம்னா அது ரொம்ப இதுவாக இருக்குது. வேறுங்க. ஸோ இந்த இதை சேஞ்சாக கொடுக்கலாமா? ஐ ஹோப் இது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். தென் வந்து ஸ்டார் எமோஜி. எனக்கு இந்த ஸ்டார் எமோஜி வந்து பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த எமோஜியை கொஞ்சம் அதிகமாகவே யூஸ் பண்ணுவேன். ஓகே. ஸோ ஏன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் தர ஒரு எமோஜி. மித்த எமோஜியை விட கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டார் எமோஜி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் தரும். ஓகே. ஸோ இது வந்து இன்னொன்று. தென் இதை வந்து நம்ம இங்கே கொடுத்துருவோமா? கொடுத்துட்டு நம்ம வந்து இங்கே தென்
ஓகே. ஐ ஹோப் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. தென் வந்து பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ஹார்ட் குடுத்துட்டு, ஸோ கீழ இருக்குன்னு நெனைக்கிறேன். இதோ இங்க இருக்கு. இது பின்னாடி போயிடுச்சா? ஓகே. இத கொஞ்சம் பெருசு பண்ணிட்டு, இத கொஞ்சம் மேல வச்சுட்டு, அதுக்கப்புறம் இத வந்து சின்னது பண்ணுவோம். ரொம்ப சின்னதா இருக்கு. ஓகே. ஸோ இத சென்டர் பண்ணிடலாம். பண்ணிட்டு, இத ஒயிட் கலர்ல மாத்திடலாம். மாத்திட்டு, இப்ப வந்து நம்ம நம்பரிங் பண்ணுவோம். ஸோ அந்த நம்பரிங் வந்து 1, 2, 3, 4, 5, 6 அதாவது 5 வரைக்கும். ஸோ இது நல்லா இருக்குன்னு நெனைக்கிறேன். தென் 2, தென் 3, அப்புறம் 4, அப்புறம் வந்து 5. ஓகே. 5 வரைக்கும் வச்சாச்சு. இப்போ எல்லாத்துக்கும் கலர் வந்து ஒயிட் கலர்ல சேஞ்ச் பண்ணிடலாம். சேஞ்ச் ஆயிருச்சுன்னு நெனைக்கிறேன். ஓகே. இப்போ தான் சேஞ்ச் ஆகுது. இப்போ மேஜிக் அனிமேட்ல போயிட்டு, கடைசியா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்ப்போம். எலகன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 25 நம்ம வந்து 26ல வந்துட்டு அனிமேட்ல போயிட்டு மேஜிக் அனிமேட்ல போய்க்கலாம். ஓகே. ஸோ மேஜிக் அனிமேட்ல போயிட்டு எலகன்ட்க்கு அப்புறம் எனர்ஜெட்டிக் இருக்கு. ஸோ அந்த எனர்ஜெட்டிக்கை இங்கே போடுவோம். அடுத்த டே 27/10. ஸோ 2020-25. ஓகே. ஸோ அதை போட்டுட்டு, ஸோ அந்த டிரான்சிஷனை வந்து கரெக்டாக எப்படி வருது? ஓகே. கலர் வைப் 0.75 கீழேருந்து ரெண்டாவது. கலர் வைப் 0.75. ஓகே. ஸோ அதை வச்சுட்டு நம்ம வந்து எடிட் டைமிங்கில் போயிட்டு டைமிங்கை வந்து 2.5 செகண்ட்ஸ் கொடுத்துட்டு அப்ளை டு ஆல் பேஜஸ் கொடுத்துட்டு ஷேர் கொடுத்து டவுன்லோட் கொடுத்துடலாம். ஸோ டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து நேராக இங்கே இதுக்குள்ளே போயிட்டு, ஸோ இந்த கண்டென்ட் இருக்கு இல்லையா? ஸோ 1 செகண்ட் இருங்க. இந்த ஃபார்மேட் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு நேராக இங்கே போயிட்டு write it in this format but use completely different emojis அப்படின்னு கொடுப்போம். கொடுத்துட்டு கீழே இந்த இதை கொடுத்துட்டு என்டர் கொடுத்துடலாம். ஓகே. ஸோ இங்கேனா 5 to 10 ஹேஷ்டேக்ஸ்ன்னு போடுது. சரி, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை அப்படியே காப்பி பண்ணிடுவோம். காப்பி பண்ணிவிட்டு நேராக ஃபார்மேட் போயிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை நார்மல் டெக்ஸ்ட்டுக்கு மாற்றிடுவோம். நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், இது எல்லாமே நார்மலான ஸ்டெப்ஸ் நம்ம டெய்லி பண்ணுறது தான். புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது கொஞ்சம் புதுசாக தெரியும். ஓகே. நம்ம வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் க்ரோத் சேலஞ்சில் இருக்கோம். அதான் இதில் பண்ணிகிட்ருக்கோம். சரி, இப்போ வந்து நம்ம என்னென்னா ஹேஷ்டேக்ஸ் நம்ம போடணும் இல்லையா? ஹேஷ்டேக் அப்படின்னு போடுவோம். ஹேஷ்டேக் இல்லையா? சரி, இப்போ ஒன்று பண்ணுவோம். இங்கே போயிட்டு ஹேஷ்டேக்ஸ் அப்படின்னு போட்டு சர்ச் கொடுப்போம். ஓகே. இந்த மாதிரி தேடுற சில பேரில் நம்மளும் ஒருத்தர். ஓகே. ஹேஷ்டேக் தேடுறோம்.
ஸோ இதை வந்து அப்படியே நார்மல் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு இதை வந்து அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நேராக நம்ம வாட்ஸ்அப்புக்குள்ளே போயிட்டு இங்கே வந்து நம்ம ஃபைல் டவுன்லோட் பண்ணோம் இல்லையா, அதை இங்கே கொடுத்துட்டு அண்ட் தென் நம்மளோட கேப்ஷனை வந்து கரெக்டாக ஸ்பேஸ் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இப்போ ஒரு நம்ம சின்ன வேலை இருக்குது. என்னென்னா மார்க்கெட்டிங் கோட்ஸ்குள்ளே போயிட்டு ஸோ இந்த கோட்டை நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு த பெஸ்ட் மார்க்கெட்டிங் டசன்ட் ஃபீல் லைக் மார்க்கெட்டிங், அதுதான் வந்து கோட்டு. ஸோ இந்த கோட் ரொம்ப ஒரு ஆழமான ஒரு கோட். நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறது வந்து மார்க்கெட்டிங் மாதிரியே தெரியக்கூடாது, அப்போ தான் நீ ஒரு பெஸ்ட் மார்க்கெட்டர் அப்படின்றத சொல்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு எல்லாருக்கும்? இது வந்து நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆளாக வரணும் அப்படின்னா, இல்லை மார்க்கெட்டிங் ஃபீல்ட்லேயே நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆளாக வரணும் அப்படின்னா இந்த கோட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, எல்லா விஷயத்துக்கும் இப்போ மார்க்கெட்டிங் தேவைப்படுது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது வந்து என்னது பிரிக்கோல். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம எப்போயுமே யூஸ் பண்ணிக்கணும். பிரிக்கோலேஜ் இருக்கு. ஸோ இவரோட இமேஜை வந்து நம்ம இப்போ எடுக்கணும் இல்லையா, நேராக இங்கே போயிட்டு நான் இவரை முன்னாடியே போட்டு வச்சுருக்கேன். ஸோ இவர் வந்து ஏதாவது நல்ல இமேஜ் வேணும், இவரோட இமேஜு. ஸோ இவரை வந்து அப்படியே சேவ் இமேஜ் கொடுத்து சேவ் பண்ணிக்குவோம். சேவ் பண்ணிவிட்டு நேராக நம்ம இங்கே வந்துடலாம். வந்துட்டு அப்லோட் ஃபைல்ஸில் போயிட்டு அவர் இமேஜ் இங்கே இருக்குது, அவர் இங்கே கொண்டு வந்துடலாம். ஸோ வந்துட்டார். இதை வந்து இங்கே வச்சுட்டு நம்ம பின்னாடி பேக்ரவுண்ட்லாம் நம்ம எடுக்க வேண்டாம், அப்படியே இவருக்கு வந்து இதை போட்டு விட்ருவோம் கார்னரை, அதாவது பார்டர். ஓகே, கொஞ்சம் சின்னதாக 15 ஆகுமா, இல்லை 20லே நல்லா இருந்துச்சா? 20 நல்லா இருக்குது, நல்லா பார்டர் நல்லா இதுவாக இருக்குது. ஓகே, ஐ ஹோப் நல்லா இருக்குது. ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணுவோம் ஃப்யூச்சரில். இப்போதைக்கு இதை அப்படியே கொடுப்போம். டவுன்லோட் கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இதுங்க டவுன்லோட் ஆகிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா நேராக இங்கே போயிட்டு டெக்கரேட் தி பிலோ கோட் வித் எமோஜிஸ் அப்படின்னு கொடுத்து இங்கே கொடுத்துட்டு இங்கே எமோஜிஸோட டெக்கரேட் பண்ண சொல்லுவோம். இப்போ மிக்ஸ் எமோஜிஸ் வித் சென்டென்ஸ் அப்படின்னு கொடுப்போம். ஓகே, ஸோ இதை கொடுத்துட்டு இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நேராக இங்கே போயிட்டு மார்க்கெட்டிங் கோட்ஸ்லேயே இருக்கட்டும், அதாவது ஹேஷ்டேக்ஸ் சொல்கிறேன். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு நேராக வாட்ஸ்அப்புக்குள்ளே போயிட்டு ஸோ இப்போ டவுன்லோட் பண்ண ஃபைல் அதை அப்படியே இங்கே கொடுத்துட்டு ஓப்பன் கொடுத்துட்டு ஓகே லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே வந்துடுச்சு. இப்போது நம்ம இதை கேப்ஷன் கொடுத்துருவோம். ஹோப் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஃபோனோட ஸ்க்ரீன் காஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ஸ்க்ரீன் காஸ்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம நேராக வாட்ஸ்அப்புக்குள்ளே போயிட்டு முதல்ல இந்த கோட் போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட கண்டென்ட்டை ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த கேப்ஷன் காப்பி பண்ணிவிட்டு இந்த ஷேர் கொடுத்துட்டு மை ஃபைல்ஸில் போயிட்டு சேவ் பண்ணிவிட்டு முன்னாடி வந்துடலாம். வந்துட்டு இப்போ நம்ம நேராக இன்ஸ்டாகிராம்குள்ளே போயிட்டு ப்ளஸ் அக்கௌண்ட் கிளிக் பண்ணி ரீல்குள்ளே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ இது வரல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வந்து கேப்ஷன் வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு திருச்சி தமிழ்நாடு லொக்கேஷன் கொடுத்துடலாம். ஓகே,
இப்போ இதில் 5 ஹேஷ்டேக்ஸ் தான் போட முடியுதுன்னு சொல்லுதா? 1 செகண்ட் இருங்க. நம்ம இது கொடுத்து கொடுத்து நமக்கு வந்து பழக்கமானனால நமக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது. சரி, கட் ஆக மாட்டேங்குது. சரி, நான் அதை வந்து பின்னாடி வந்து எடிட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நமக்கு ஷெட்யூல் ஆஃப் பண்ணணும் கார்ட்டில். சரி, இப்போ நம்ம அதை டிராஃப்டில் வந்து சேவ் பண்ணிடலாம். ஸோ அது டிராஃப்டில் சேவ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கோட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஷேர் கொடுத்து மை ஃபைல்ஸில் போய் சேவ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதை வந்து காப்பி பண்ணிக்கலாம் கேப்ஷனை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனல் டேஷ்போர்டுன்னு இருக்கா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 874 வியூஸ் இன் லாஸ்ட் 30 days. நமக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தான் இது. 10 நாள் தான் ஆகுது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 874 குட் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகேவா? இது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கேப்ஷன் இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். என்ன நடக்கும்னா இந்த இதை வந்து நம்ம அங்கேயே கட் பண்ணிடணும். இது கட் பண்ணவே விட மாட்டேங்குது. ஓகே, ஆட் லொக்கேஷன் கொடுத்துட்டு இதுலேயும் நமக்கு காட்டல. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேவ் டிராஃப்ட் கொடுத்துட்டு இப்போ பின்னாடி போயிட்டு டிராஃப்டில் வந்து சேவ் ஆகிருக்கான்னு பார்த்துக்கலாம். சேவ் ஆகிருக்கு. அவ்வளோதான். ஸோ நம்ம இப்போ 2 இதையும் நம்ம டிராஃப்டில் சேவ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்க்ரீன் கேஸ்ட்டை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி தேவையான போஸ்ட் எல்லாத்தையும் நம்ம வந்து ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை வந்து டிராஃப்டில் சேவ் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம டே 13க்கு உண்டான வீடியோ நம்ம நாளைக்கு ரெடி பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.